இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பாருங்கள், டேபிளுக்கு உண்டான ஹெட்டிங்லாம் வந்து நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காண்டி குயிக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். சீரியல் நம்பர், டேட்டு, கஸ்டமர் டீட்டெயில், லேயரு, சாக்லேட் டைப்பு, சாக்லேட் சைஸு, ரேப்பிங்கு, இன் குவான்டிட்டி, அவுட் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன். அது இந்த டேபிளுக்கு வந்து கஸ்டமர் ஸ்டோக் சம்மரி அப்படின்னு ஹெட்டிங் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இது நம்ம டேபிளில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பாருங்க ஹெட்டிங் இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருது ரோ வேணுமோ அவ்வளோ வருது நீ எழுத்துக்கலாம். எழுதுக்கிட்டு இன்சர்ட் டேப் போய்க்குங்க. இன்சர்ட் டேப்பில் பாருங்கள் டேபிள்னு இருக்கு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு இந்த பாருங்க கிரியேட்டிவ் டேபிள்னு இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அது ஃபுல்லாமே உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு. இதில் மை டேபிள் ஹெட்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்துக்கிட்டுன்னா இந்த ஹெட்டிங்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறோம் இந்த டேபிளில். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டேபிளில் நம்ம எது வேணாலும் நம்ம மாற்றலாம். அந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த டேபிளை வந்து டிசைனாக மாற்றலாம். இந்த டேபிள் கிரியேட் ஆன உடனே பாருங்கள் இங்கே டேபிள் டிசைன் டேபிள்னு ஒரு டேப்பு புதுசாக ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேப் இருக்காது. இந்த டேபிள் கிரியேட் பண்ண உடனே இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும், டிசைன் டேப்னு. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் டேப்பில் நீங்கள் இந்த டேபிளை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி பாருங்களேன் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டேபிள் எப்படி எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த டிசைன் டேப் மூலமாக. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த டிசைன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த டேபிள்களே நீங்கள் வந்து ஒரு நம்ம வேலை செய்ய போகிறோம்னா அதுக்கு நம்ம வேணும்ல, இப்போ சீரியல் நம்பர் 1 2 3 வேணும், டேட்டு, கஸ்டமர் டீட்டெயிலாம் வேணும்ல. ஸோ குயிக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் V பண்ணி. இப்போ ஒரு பாருங்கள் உங்களுக்கு பக்க டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா, ஒரு டேபிள். இப்போ இதையும் கூட ஹெட்டிங்கையும் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு வச்சுன்னா பண்ணிக்கலாம். மேலே இந்த கலரில் போய் கொடுத்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றுறதுனாலும் இப்படி மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியா என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதை போல்ட் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இட்டாலிக் ஹெட்டிங் மாற்றினா மாற்றிக்கலாம். இப்படிலாம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இந்த டேபிள் டிசைன் இருக்குங்களா, இதில் போனீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கணும் நிறையா ஒவ்வொன்று இந்த இதெல்லாம் யூசேஜ்லாம் தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் என்னென்ன வேலைக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதாக இருக்கும். பாருங்கள் ஹெட்டர் ரோன்னு கொடுத்துருக்காருங்க, தெரியுங்களா? அது ஒரு டிக் எடுத்தோம்னா அந்த ரோ அந்த ஹெட்டிங் வந்து போயிடுவாருங்க. அப்புறம் டோட்டல் ரோ கீழே வந்து டோட்டலுக்கு வந்து டோட்டல் எத்தனை ரோன்னு காமிக்கிது வருங்க. ஸோ டோட்டல் கிரியேட் பண்ணி அது மாதிரியா இந்த இதோட இதெல்லாம் இருந்துச்சுக்க. லாஸ்ட் காலம் மட்டும் உங்களுக்கு போல்டு ஆக்கி காமிக்கிது வருங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வேலைப்பாடுகள்லாம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நீங்கள் இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பிவைட் டேபிள் உங்களுக்கு வேணும்னா இதில் கொண்டாடலாம். இதிலே டேரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு டேரெக்டாக பாருங்க கேட்குது. இதில் உங்களுக்கு இந்த சீட்டுக்குள்ளே பிவைட் டேபிள் வேணுமா இல்லை நியூ சீட்டுக்கு வேணுமா அப்படின்னு இருக்குது. பாருங்க நியூ ஒர்க் சீட்டு இல்லை எக்ஸிட்டிங் ஒர்க் புக்னா இதுக்குள்ளே வேணுமான்னு நம்ம நியூவிலே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிவைட் டேபிள் கிரியேட் ஆயிரும். நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம வச்சுருக்க டேட்டாவை ஃபில்ட்ரு பண்ணி பிவைட் டேபிள் மூலம் பண்ணிக்கலாம். இதில் இருக்குல்ல, இப்போ ஒரு சாக்லேட் டைப்பு எனக்கு வேணும்னு வச்சோம்னா டிக் கொடுத்தோம்னா இந்த இருக்கோ வருது. உங்களுக்கு சாக்லேட் டைப்பு என்னென்ன இருக்கோ அது வருது. அது இப்போ வந்து பாருங்கள் ரோஸில் விழுகுது. இந்த ரோஸில் இல்லை எனக்கு காலத்தில் வேணும்னா நீங்கள் காலத்தில் இப்படி இழுத்தீங்கன்னா அது காலத்தில் விழுகும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணி மாற்றிக்கலாம். பிவைட் டேபிளாகவும் உங்களுக்கு இந்த டேபிளில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதில் நீங்கள் இப்போ எனக்கு இன் குவான்டிட்டி வேணும் அப்படின்னு இப்போ கொடுத்தீங்கன்னா விழுகும். பாருங்கள் இப்போ அந்த ரா லேபிளில் இப்போ என்னென்ன இருக்கோ அந்த பிராண்டில் இந்த குவான்டிட்டி இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது. எனக்கு அவுட் குவான்டிட்டி வேணும்னுச்சுன்னா அதையும் டிக்கு கொடுத்தீங்கன்னா விழுது வருங்க. இப்போ இதெல்லாம் இப்போ எங்கே விழுகுது, வேல்யூவில் விழுகுது வருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எவ்வளோ பெரிய சம்மரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த பிவைட் டேபிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திரும்ப நான் டேபிளுக்கு போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்டு இருக்கு பாருங்க. இந்த ரிமூவ் டூப்ளிகேட்டை கொடுத்தீங்கன்னாவே உங்களோட அது ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரெஸ் பண்ணி டேபிள் ஆட்டோமேட்டிக் செட் ஆகிடுது வருங்க. அப்போ நம்ம இந்த பேர்கள்லாம் பாருங்கள் டபுளாக வச்சுருக்கீங்க பாருங்களா. இதெல்லாம் வந்து இப்போ இந்த இதில் இருக்க டேபிள் வந்து எல்லாமே செலக்டாக இருக்குது. இப்போ முதல்ல அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஒரு கஸ்டமர் டீட்டெயில் அப்படின்னு இதை மட்டும் கொடுத்துட்டு
டிக்கு கொடுத்துட்டு இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டபுளாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதான் ரிமூவ் டூப்ளிகேட்டுங்கிறது. பாருங்கள் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த வச்சிருந்த பேர்கள்லாம் இப்போ ஒவ்வொரு பேர் தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ரிமூவ் டூப்ளிகேட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிமூவ் டூப்ளிகேட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அன்றாடம் ஒவ்வொரு பொருள்களுக்கும் உதாரணத்துக்கு இந்த வச்சுருக்கோம்ல நம்ம இந்த சாக்லேட் டேப்பு, ஒவ்வொன்றுக்குமே ஒரு கோடுன்னு வச்சுருப்பாங்க. அந்த கோடை வச்சு தான் அந்த பொருளுக்கு உண்டான அந்த பொருள் இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ வருது போகுது அப்படிங்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அந்த கோடை வச்சு இப்போ அந்த கோடில் இன்றைக்கி ஒரு பெரிய டேட்டாவாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டேட்டாவாக இருக்கும். அப்போ அதை நமக்கு எவ்வளவு தான் கோடு இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபார்முலா வச்சு எடுக்க நினைக்கிறோம். அந்த எவ்வளோ கோடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். இது நம்ம இங்கே தான் டேபிளில் இல்லை, அந்த கோடு எவ்வளோ கோடாக இருந்தாலும் அந்த கோடை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு புது சீட்டு நியூ சீட்லேயே போய்க்கலாம். நியூ சீட்லேயே போய் இந்த இடத்துல போய் நீங்கள் போய் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிமூவ் டூப்ளிகேட் வந்து இப்போ அங்கே டேபிளில் தான் போகணும்ல, இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியும். டேட்டா டேப் போய்க்குங்க. டேட்டா டேப்பில் போனீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ரிமூவ் டூப்ளிகேட்டு. இது மூலமாகவும் ஏன் உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஒரு கோடு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா டேப்பில் போய் இந்த இருக்கு பாருங்க ரிமூவ் டூப்ளிகேட்டு. இப்போ இதை கொடுத்தேன்னா செலக்ட் ஆல் ஒவ்வொரு காலம், ஒரு காலம் தான் இருக்கா, ஒரு காலம் ஏன்னு காமிக்குதுங்களா. இப்போ ஓகே கொடுத்தேன்னா பாருங்கள் நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் கொடுக்குது. அப்போ இப்போ என்கிட்ட நிறையா கோடு இருக்குது. அந்த கோடில் இப்போ ஏதோ டபுள் என்ட்ரி இருக்குது, இல்லை ஒரே கோடு திரும்ப இன்றைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம். அப்போ எத்தனை கோடு தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அந்த டேபிளோட டிசைனில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ரேஞ்சுன்னு இருக்கு பாருங்க. இது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கன்வெர்ட் டு ரேஞ்சுனா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்வெர்ட் திஸ் டேபிள் இன்டு ஏ நார்மல் ரேஞ்ச் ஆஃப் செல். இப்போ இது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுங்களா. இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே தெரியும், இதே நார்மல். இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மலு. இப்போ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணனால உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ டேபிள் ஆயிடுச்சு வருங்க. ஸோ இதை வந்து இப்போ எனக்கு இந்த கலர்கள்லாம் இருக்கணும் எனக்கு. ஆனால் எனக்கு இந்த டேப்பே வேணாம், எனக்கு டிசைன் டேப்பே வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இது. ஸோ கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்க, டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் டேபிள் டு நார்மல் ரேஞ்ச், எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது போயிடுங்க. பாருங்கள் இப்போ டெவலப்பர் ஹெல்ப், அதுக்கப்புறம் அந்த டேப்பே மேலே உங்களுக்கு காணாம பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ அதுதான். இப்போ நான் பேக் பேஜில் போய்க்கிறேன். இப்போ பழையபடி வந்துருச்சுங்களா டேபிள் டிசைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லைசருங்கிறது வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினாவே உங்களோட ஹெட்டிங்கில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக இந்த ஸ்லைசரில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த இதில் இப்போ வெங்கட்னு இருக்குது, அந்த வெங்கட்டோட டீட்டெயில் மட்டும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அப்போ இந்த கஸ்டமர் டீட்டெயில்னு இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு ஸ்லைசர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி இப்போ எனக்கு இந்த அடுத்து இப்போ சாக்லேட் டைப்பு எனக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதுவும் எனக்கு ஒரு ஸ்லைசர் வேணும்னா அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு 2 ஸ்லைசர் வந்துருச்சு வருங்க. இதை நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைத்த மாதிரியா. ஓகேங்களா. நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கஸ்டமர் டைப்பில் உங்களுக்கு எல்லா பேரும் வந்துச்சு வருங்க. அந்த ஹெட்டிங்கை சூஸ் பண்ண உடனே அதுக்கு ஒரு டேபிள். இப்போ இந்த பேரை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பேரை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா. திரும்ப அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் மாதிரி அதை எடுத்து, ஓகேங்களா. இப்போ முருகனை ப்ரெஸ் பண்ணால் முருகன் வரும். இந்த ஃபில்டரை இதை எடுத்து விட்டீங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த பேரை ப்ரெஸ் பண்ணல ஃபில்டரில் இருக்குது, ஃபில்டர் இருக்குங்களா. இப்போ இந்த ஃபில்டர் வேணாம்னுச்சுன்னா இந்த ஃபில்டரை எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் டைப்பையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற சாக்லேட் டைப்லாம் காமிக்கிறதுல பெரிய லிஸ்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட. அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இப்போ எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓல்டுன்னு இருக்கு பாருங்க, நியூட்ரெல்லா ஓல்டு, அது மட்டும் வேணும்னா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணால் அது மட்டும் காமிக்கும். அதில் பாருங்கள் 2 பேர் இருக்கு பாருங்க, கஸ்டமரில் 2 பேர் இருக்குது, இருந்தாலும் இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்க வருங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ஸ்லைசர் மூலமாகவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் எடுத்து விட்டுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.